அப்படி கொஞ்சம் விளையாங்க. ஆமாண்ணே ஆமாம் தலிங்க 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 வீடியோ தான் தலிங்க யாரும் உள்ள வர வேண்டாம். கொஞ்சம் முன்னாடி போங்க. கொஞ்சம் முன்னாடி வச்சுட்டேன்டா. வச்சுறேன். சும்மா கீழே நான் வச்சுக்கிறேன். இவ்வளவு இதுல அந்த கட்டில் தான் தெரியும். எல்லாருக்கும் வணக்கம். மாமன் படத்தோட ப்ரமோஷனுக்காக வந்தோம். ஒரு உறவு சார்ந்து குடும்பங்கள் படம் பண்ணணும்னா எப்பவுமே அதுக்கு அந்த படத்துக்கு மக்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பு கிடைக்கும் அப்படிங்கிறத மறுபடியும் இங்கே ப்ரூஃப் இருக்குது நம்ம மக்கள்கிட்ட. அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. மாமன் படம் ரிலீஸ் ஆகி கரெக்டாக 3 நாள் ஆகுது. தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் ஃபுல் ஃபேமிலி கிரவுடு குடும்பமாக பார்க்குறாங்க. இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக அந்த படம் வந்து மக்கள் மத்தியில் சேர்ந்துருக்கு. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். நம்ம மதுரை ரேடியன்ஸ் தேட்டர் ராம்பிரகாஷ் அண்ணன் சொன்னார், நீங்கள் இங்கேயே வாங்க, எல்லா ஊருக்கும் போகிறீங்க, இந்த ஊரில் வந்து மதுரைக்கு வாங்க, இங்கே வந்து தேட்டரில் பாருங்கள். ஒரு வார்த்தை சொன்னாங்க, 10 பேர் 12 பேர் 15 பேர் குடும்பமாக வர்றாங்க, மொத்தமாக டிக்கெட் எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம் சார். இதுதான் சார் ஒரு ஜனரஞ்சமான ஒரு படத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய மரியாதை நினைக்கிறேன். இன்னைக்கு எல்லா பக்கம் படத்துக்கு ஒரு நல்ல மரியாதை, எமோஷனல், நல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. செகண்ட் ஆஃப் இல்லை எமோஷனல். நீங்கள் சில குழந்தை வீடியோலாம் பார்த்துருப்பீங்க, ஒரு குழந்தை வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. அந்த குழந்தை மாமாவை எந்த அளவுக்கு மிஸ் பண்ணுன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரொம்ப பேர் ஒவ்வொரு ஊருக்கு போகிறப்போ வந்து ஒருத்தங்க லேடிஸ் வந்து அவங்க வந்து ரொம்ப கண்ணீர் விட்டு ஒரு மாதிரி எமோஷனலாக அழுகுறாங்க. எனக்கு என் அண்ணன் ஒருத்தர் இருந்தேன், எனக்கு பேசாமே இருந்தேன், இதை பார்க்கும்போது எனக்கு எங்கள் அண்ணன் ஞாபகம் வருது, எனக்கு என் தம்பி ஞாபகம் வருது அப்படின்னு பேசுகிறாங்க. என் கணவன் மனைவி ஒரு 6 வருஷம் நாங்கள் பேசாமல் இருந்தோம். இந்த படம் பார்த்துட்டு நான் போயிட்டு என் கணவனை திருப்பி நான் பார்க்க சொன்னேன். எனக்கு நம்பிக்கை இருக்கு, அவர் படம் பார்த்தா எனக்கு பேசுவார், நம்பிக்கை இருக்கு அப்படின்னு கோயம்புத்தூர் ஒரு அக்கா சொன்னாங்க.
இதுதாங்க இந்த படத்தோட மிகப்பெரிய வெற்றியாக நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த மாதிரி படத்தில் நான் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அண்ணன் நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு இன்னும் நான் ரொம்ப ஈஸியாக அந்த ஃபேமிலிக்குள்ள கொடுத்தேன்னா இன்னும் கரெக்டாக நான் நம்பினேன். இந்த கதையில் கண்டிப்பாக அந்த படம் நல்லா வந்திருக்கு. இந்த படத்தை எடுத்து அன்பு தண்ணி பிரசாந்த் பாண்டியராஜுக்கு நான் ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். அந்த தயாரிப்பாளருக்கும் இந்த டீம் படத்தில் அத்தனை பேருக்கும் நான் நன்றி சொல்கிறேன். எல்லாருடைய கூட்டு முயற்சி இன்றைக்கி இந்த படத்தில் வெற்றி பண்ணாக்க ரொம்ப நன்றி. ஐஸ்வர்யா லட்சுமி, ரேகா, உண்மை இந்த படத்துக்கு இவங்க கிடைச்சதில் ரொம்ப 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 சந்தோஷம். இவங்க சுவாசிக்கா ராஜகிரி சார் கிடைச்சதெல்லாம் தேங்க்யூ. நீங்கள் பேசுகிறீங்க. எல்லாருக்கும் இங்கே வந்து மக்கள் கூட சேர்ந்து படத்தோட இன்டர்வல் அவரோட ரியாக்ஷன் பார்க்குறது, அவரோட ஹாப்பினஸ் பார்க்குறது பயங்கரமாக இருந்தது. எனக்கு இது ஒரு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலாக. ஒரு ஃபுல் ஃபேமிலி க்ரௌடில் சின்ன சின்ன பசங்க எல்லாம் இருக்காங்க. ஆனால் அவரும் என்ஜாய் பண்ணி அவரும் அங்கங்கே விளையாடி டிவியில் பார்த்தா அது தியேட்டரில் பார்த்து அதை ரசிக்கிறது ரொம்ப நல்லா இருந்தது. அது பார்க்குறது அண்ணன் மேலே அவர் வச்சிருக்கிற பாசம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு. பயங்கரமாக இருந்தது. இங்கே வந்து மதுரை வந்தது பயங்கரமாக இருந்தது. பயங்கரம் தான் இங்கே இல்லை, ரொம்ப நல்லா இருந்தது. மலையாளம் சாரி தப்பாக நினச்சிருக்காங்க. இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். ஏன்னா ஹீரோயின்ஸ்க்கு நல்லா ரைட் பண்ணுற கதைகள் கிடைக்கிறதே கஷ்டம்தான். அதில் நல்ல ஒரு கேரக்டர் ஒரு ரேகா மாதிரி ஒரு பொண்ணை வாழணும்னு எனக்கும் ஆசை இருக்கு. அந்த மாதிரி ஒரு தெளிவாக கிளாரிட்டியாக, ஆனால் யாருக்குமே கம்யூனிகேஷன் கொஞ்சம் நல்லா தான் அவர் பண்ணுறாங்க. அந்த மாதிரி வாழணும்னு எனக்கும் ஆசை. எல்லாருமே சொல்லுங்க டேரக்டருக்கு நன்றி. ஆமாம், பிரசாந்துக்கு நன்றி, சாருக்கு நன்றி. ஏன்னா சார் தான் அந்த ஸ்டோரி ஐடியா சார் தான். விஷாம் என் கூட நம்ம கூட நடித்த ஆக்டர்ஸ் ஸ்வாசிகா, சின்ன பையன் லட்டு, ராஜ்கிரண் சார் எல்லாருக்கும் கிராம சூழல் சார்ந்த படம் மாதிரி நடிக்கிறீங்க. முழுக்க முழுக்க ஆக்ஷன், வேற வித்தியாசமான கதைகளும். ஏன்னா நீங்கள் நடித்தது வந்து விடுதலை நடிச்சீங்க, உறவுமுறை சார்ந்த படங்கள் நடிக்கல. அதனால தான் நான் அப்படி விடுதலை ஒன்று படமாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி இந்த இடத்துல இருக்க நான் காரணம் விடுதலை ஒன்று கடன் வேறு ஒரு இதில் இருந்துச்சு. பொட்டுக்களி நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ அடுத்து நான் இந்த மாதிரி ஃபேமிலிக்குள்ளே ஒரு படமாக ரொம்ப பயங்கரமாக ஆக்ஷன் அப்படி இல்லாமல் ஃபேமிலியில் ஒருத்தர் என் கேட்டு இந்த இன்பான்றவே எல்லா குடும்பத்துலையும் கண்டிப்பாக இருப்பாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போவும் சொல்கிறேன், இது நம்ம படம், நீங்களே படம் பார்த்துட்டு அது அதான் சொல்கிறாங்க. இந்த படத்தோட வெற்றியை பார்த்தீங்கன்னா எல்லாரும் என் குடும்பத்தை பார்க்குற மாதிரி இருக்குது. ஐயோ எனக்கு நடந்த மாதிரி இருக்குது, என்னை எடுத்து வச்சுருக்கீங்க அப்படி அப்படின்னு சொன்னாங்க. நேற்று நம்மளோட முக்கியமான ஒரு ஹீரோ, படத்தோட ஹீரோ சொல்லாமனு தெரியல, அவங்க மிஸ்ஸஸ் சொன்ன வார்த்தை என்ன, அது நம்ம குடும்பத்தை அப்படியே அங்கே எடுத்து வச்சுருக்காங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்களா. நேற்று நைட்டு ஒரு 10 மணிக்கு போகணும்னு சொல்கிறாங்க. அவங்க ஃபேமிலி பார்த்துட்டு வந்து இதுதாங்க இந்த படம். இந்த படம் தனிச்சு இல்லவே இல்லை, இது எல்லாரோட ஃபேமிலி தாங்க இந்த படம். அதனால தான் இந்த படத்தை இப்போ எல்லாரும் போல கொண்டாடுறாங்க. அதனால தான் இப்படி எல்லாமே சொன்னேன். ரசிகர்கள் பட வெற்றி பெறுவதற்கு மன்சோர் சாப்பிட்டாங்க. அந்த மன்சோர் சாப்பிட்ட ரசிகர்கள் கூட நம்பிக்கையா சாப்பிட்டாங்க. மன்சோர் சாப்பிட்டே கூட நம்பிக்கையா இல்லை சார். ஒன்று அதை நேற்று நான் அருமையாக அதுக்கு நான் பதில் சொல்லிட்டேன். நான் திருப்பி அதே சொல்கிறேன். அந்த இடத்துல என் குடும்பத்தில் நிறையா பசங்க இருக்காங்க, நிறையா பொண்ணுங்க இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க. நான் இப்படி பண்ணுன்னா நான் ஏற்றுக்கிற மாட்டேங்கிறேன். என் பொண்ணு என் பசங்க பண்ண ஏற்றுக்க மாட்டேன். கொண்டாடுங்க, சந்தோஷப்படுங்க. கொண்டாடுறதுக்கு நிறையா விதம் இருக்கிற படத்தை கொண்டாடுறது நிறையா இருக்குது. அப்படி இருக்கப்ப இப்படிலாம் ஒன்று தேவைப்படலை, வேண்டாம். யாருன்னு எந்த ஒரு நாண்டில் எந்த ஒரு ஆக்டரும் போய் இப்படிலாம் பண்ணுங்கன்னு சொல்கிறதே கிடையாது. எந்த நடிகரும் எனக்கு இதை பண்ணுங்க இதை பண்ணி யாரும் சொல்கிறதே கிடையாது. அதனால் தம்பிகளாகவும் ரசிகர்களாக இருக்கட்டும், செல்லங்களுக்கு நாங்கள் சொல்லிட்டேன். நான் இனிமேல் பண்ண மாட்டான்னு நினைக்கிறேன். ஏன்னா நல்லா கொண்டாடுறது நிறையா விதம் இருக்குது. ஒரு திரையரங்கு உரிமையாளராக வந்து இந்த மாதிரி குடும்ப படங்கள் வரும்போது இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது இந்த மாதிரி படங்கள் வரும்போது? சார், அதாவது இந்த மாதிரி கலைத்தளங்களில் உள்ள படங்கள் வரும்பொழுது ஓவரால் வந்து பழைய சினிமாவை நோக்கி வருது சார். பழைய சினிமாவை நோக்கி, அதாவது குடும்பமாக நடுவில் வந்து கொஞ்சம் ஜென்ரேஷன், இந்த 2K கிட்ஸு 3K கிட்ஸுன்ற மாதிரி ஒரு ஜென்ரேஷன் மாறுச்சு. அப்போ அந்த கருத்து உள்ள படங்கள் வந்து கொஞ்சம் குறைவாக வந்தது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது தான் வந்து அண்ணே சொல்லும்போது சொன்னார், ஒரு 6 வயசு குழந்தை கதையை சொல்லும் பொழுதோ இல்லை ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு அக்கா தம்பிக்கு உள்ள பாசமோ என்னன்றது வந்து இந்த ஜென்ரேஷனுக்கு தெரியும். அன்னைக்கு ஒரு பாசமலரும் அந்த மாதிரியான ஒரு கருத்துள்ள படங்கள் நிறைய இருந்தது. இப்போ அதுக்கான படத்தில் வரலன்னு சொல்லலை, குறைந்தது.
ஸோ இந்த காலகட்டங்களுக்கு மாமன் வந்து அது நம் மண்ணில் வந்த ஒரு மாமன் அது நல்ல ஒரு படைப்பாக கொடுத்துருக்காரு. ராஜா குரு சூரியனால தான் கோடம்பாக்கம் சூர்யானே. அந்த மக்கள் சப்போர்ட் தான் எப்பவும் சொல்கிறேன். நான் உங்களில் ஒரு ஆளாக இருக்குன்னு ஆசைப்படுறேன். அதனால எனக்கு ரொம்ப ஈஸியாக உங்ககிட்ட நான் கனெக்ட் பண்ண முடியுது. நீங்கள் என்னை ஈஸியாக உங்கள் படத்தை நான் கனெக்ட் பண்ணிக்கிற முடியுங்க. ஸோ நான் எப்போவுமே நான் மண்ணின் மேலே தான் ஆசைப்படுறேன். தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் ஒரு ஹீரோக்கள் போட்டி இருக்கும். இப்போ எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல், விஜய், அஜித்னு சொல்லி நிறையா போட்டிகள் இருக்கும். இன்றைக்கி சூழ்நிலை காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து சந்தானம் சாரும் நீங்களும் வந்து பல காமெடி ரோல் பண்ணியிருப்பீங்க. இதில் இன்றைக்கி 2 பேருமே சேர்ந்து அவங்களுடைய படங்கள் ஒரே நாள் திரைப்படங்கள் வர மாதிரி சூழ்நிலை அமைஞ்சிருக்கு. எப்படி பார்க்குறீங்க? ஒரு அடுத்த கட்டத்துடைய ஹீரோக்களை நீங்கள் வளம் வந்துட்டு இருக்கீங்க, அதை எப்படி பார்க்குறீங்க? எனக்கு போட்டின்னா நான் என்னென்ன மாதிரி படங்கள் பண்ணணும், எப்படி போய் இந்த மக்கள்கிட்ட சேரணும், காசு கொடுத்துட்டு வரவங்க அவங்க சந்தோஷமாக போகிறதுக்கு நான் எந்த மாதிரி கதை தேர்ந்தெடுக்கணும். இதுதான் எனக்கு என்னோட கவனமில்லை. இந்த படம் நல்லா வந்திருக்கு, இன்னும் சூப்பராக ஆயிடுச்சு, அவ்வளோது. இப்போ விடுதலை கிட்டாச்சு, இதையும் அடுத்த கடன் பார்த்து பெரியது. இப்போ மாமன் மிகப்பெரிய ஒரு வெற்றியாக இருந்திருக்கு. அடுத்த படத்துக்கு என்ன படம் அதில் தான் கவனமாக இருக்குது. அடுத்து மண்டாடி படம் கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும். இப்போ மாமனுக்கு போட்டி மண்டாடி தான். சித்திரை திருவிழா முடிஞ்சு உங்க படம் இப்போ மதுரையில் திருவிழா கூட போய்கிட்டு இருக்குது, எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப சந்தோஷங்க, ரொம்ப சந்தோஷம். இதுதானே வேணும், வேற எதுவுமே வேணுங்க. இத்தனை வருஷம் இந்த ஊர் வீட்டில் போய் இவ்வளோ கடின உழைப்பு கிடைச்சேன். இதுதானே எனக்கு மட்டும் இல்லை, இந்த படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை டெக்னீஷியனுக்கும் நடிகர்களுக்கும் இதுதானே பெருமை. இந்த மாதிரி படங்கள் கண்டிப்பாக வருஷத்துக்கு ஒரு படம் யாராவது கொடுத்துட்டேன்னு ஆசைப்படுறேன். மாமன் படத்து மூலமா தாய்மாமனுக்கு எல்லாமே ஒரு விருது கிடைச்ச மாதிரி இருக்குது. தாய்மாமன் ஊரே மறந்துட்டு வராங்க எல்லாரும். மாமன் படம் பார்த்ததுல இருந்து அக்கா தம்பி பாசம் வந்து என்ன அதிகமாயிட்டு தான் இருக்கு. நான் எங்க அக்காவோட தான் பார்த்தேன். அக்கா ரொம்ப நல்லா இருக்கு. சென்டிமெண்ட் எல்லாமே அக்காவோட ஜோடி காம்பினேஷன் சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப ரசிச்சு பார்த்தேன், செம்மையா இருந்துச்சு. இதுதான் பசங்க வரைக்கும் அதில் கனெக்டாக இருக்கு இல்லைங்களா, அதுதான் இந்த படம். ஒரு சாதாரண ஒரு நடிகராக உள்ளே வந்தீங்க, அப்புறம் ஒரு நல்ல காமெடி நடிகராக வளம் வந்தீங்க. இப்போ வந்து ஒரு ஹீரோவாக உங்களை வந்து தடம் பதிச்சிட்டீங்க. இதுக்கப்புறம் வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து இயக்குறதுக்கும் தயாரிக்கிறதுக்குமான வாய்ப்புகள் இருக்கா? இயக்குறதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா? ஏன்னா எல்லாமே பார்த்துட்டீங்க, இதையும் அடுத்த கட்டத்தில் இல்லைண்ணே. நான் இன்னைக்கு இந்த கதையை நாங்களும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் உட்காந்து கதை எடுக்கிட்டே இருந்தேன். இப்போ இந்த நேரத்தில் நான் கதை இருந்த படம் இப்போ வந்து எதிர்பார்க்காத வந்துச்சோ. நாளைக்கு என்ன யாருக்குமே தெரியாதுங்க, நம்ம கையில் எதுவுமே இல்லைங்க. ஆனால் ஒன்று நடிச்சுக்கிட்டே இருப்போம்ங்க. நமக்காக கதை ரெடி பண்ண நிறையா பேர் இருக்காங்க, நமக்கு இயக்குறதுக்கு நிறையா பேர் இருக்காங்க. ஆனால் வேலை செய்ய நான் ரெடியாக இருக்கேன். அடுத்த படங்கள் எதுவும் வாய்ப்புகள் இருக்கா? அடுத்த படங்கள் எதுவும் வாய்ப்பு வந்திருக்குதா? அடுத்த படங்கள் என்ன மாதிரி இருக்குங்க? அடுத்து மண்டாடி நீங்கள் எல்லாரும் இப்போ பார்த்தீங்களா, இப்போ இந்த 3-4 படம் பார்த்துருக்கீங்க. என் படம் அப்படியே மாமன் நேரமாக இருக்குங்களா. இப்போ மண்டாடி இந்த எல்லா படத்தையும் வச்சுட்டு மண்டாடி தனித்துவமாக இருக்குன்னு நினைக்கிறேன். மண்டாடிக்கு அப்புறம் நான் கதைகள் கேட்டுக்கிட்டேன். படம் பார்த்துட்டு அண்ணி என்னன்னு சொன்னாங்க? ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்துட்டு சூப்பராக சொன்னாங்க. செகண்ட் ஹாஃப் பார்த்து ஃபோன் பண்ணிட்டு பேசவே இல்லை. என்னன்னா என் பாப்பா சொல்லிச்சு அழுதுகிட்டே இருக்காங்க அம்மா அப்படின்ட்டுச்சு. அதுதான் படம் அந்த மாதிரி எமோஷனல். ஐயோ நல்ல விஷயம் பாராட்டுறேன். ஃபஸ்ட்டே சொல்லிட்டாங்க ரொமான்ஸுக்கு வரப்போ நல்ல கான்ஃபிடண்டாக பண்ணுங்கன்னு ஃபஸ்ட்டு எனக்கு கொடுத்த என் ஒய்ஃபு தான் முதல் டிப்ஸ். இல்லை அன்பு தம்பிகளா, எனக்கு வந்து ஆசை. எனக்கு அளவரோட ஆசை எனக்கு எப்பவுமே கிடைக்கும். நம்புறேன், எனக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கிறான்னு. இன்னைக்கு அங்கே நிறைய இடத்துல படத்துக்கான ப்ரொமோஷனில் இருந்தோம். நம்ம மெயினாக லீட் ரோலை நம்ம பண்ணுறதுனால நமக்கான பொறுப்பு அதிகமாக இருக்குது. அதனால் ஒரு ஊரில் நான் போயிட்டு அதனால் வர முடியலை. படத்தோட லாஸ்ட் ஸ்டேஜ் ஒர்க்கு போயிட்டு இருந்துச்சு, அதனால வர முடியலை. அதோட ஆசீர்வாதம் எப்பவும் கிடைக்கும். அடுத்த வருஷம் கண்டிப்பாக இருக்கும். நல்ல விஷயம்தான். ஆனால் எனக்கு வேலை நிறையா இருக்கு. இல்லை இந்த முதல் கிடைத்த தக்க வைக்கணுமே. அவங்க முன்னாடி நடிகரை நின்றுட்டேன். இன்னைக்கு என் மாமன் நிறைய பேர் கத்துறாங்க, என் தம்பின்றாங்க, அண்ணன்றாங்க. இதை நான் தக்க வைக்கணும் இல்லையா? இந்த வேலையை பார்ப்போம். தலைவர் எப்போ மாறப்போம்? இந்த வேலையை பற்றி செஞ்சுக்கிட்டே இருப்போம். இந்த வேலையை எப்படி நான் விட்டு போக முடியும்? ஸோ இதில் இந்த தக்க வச்சுக்கிறதுக்கு நிறைய தூரம் இருக்குது சினிமா. அதுக்கான வேலையை பண்ணிட்டு பொதுவாக தேர்தலில் எல்லா நடிகர்களுமே பிரச்சாரத்துக்கு வரும்போது மண்ணின் மைந்தனா உங்களை எதிர்பார்க்கலாமா மதுரையில் தேர்தல் பிரச்சார காலத்தில்? ஓகே, அதுதான் சொல்கிறானே. இப்போதைக்கு உங்கள் மண்ணின் மைந்தனா நான் சினிமாவில் பயணமாக போய்கிட்டே இருக்கட்டேன். நீங்கள் எதிர்பார்க்குறது எப்போன்னு எனக்கு தெரியாது. தேங்க்யூ.
ஒரு நிமிஷம் தம்பி தம்பி ஒரு நிமிஷம் விலைக்கு விடுங்க பாண்டி விலைக்கு விடுங்க விலைக்கு விடுங்க பாண்டியனே விலைக்கு விடுங்க பாண்டியனே ஒரு நிமிஷம் தம்பி வாங்க பிரதர் கார்ல ஏறி இங்க வாங்க இங்க பாருங்க பாப்பா பாப்பா இங்க பாருங்க பாப்பா இங்க பாருங்க இங்க பாருங்க இங்க பாருங்க ஓகே 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 மூவ் ஆகணும் இல்ல அப்படியே முன்னாடி போயிருங்க எடுத்துட்டு போயிருங்க ஹைட் வச்சுங்க அப்படியே எடுத்துட்டு போயிருங்க அப்படியே ஃபுல்லா ஆகட்டும் அப்படியே போட்டு அண்ணா அங்க 6 மணிக்கு தானே ப்ரோக்ராம் 6:15 காமன் நேரத்துல எப்படி போயிருவீங்க அப்போ நமக்கு சீட் ரைட்